இப்போ ஆரம்பத்தில் 80ஸ்லாம் அப்படி தான். நீங்கள் இருக்கிறீங்க, லோக்கலில் வந்து எல்லாரும் உங்களை மதிக்கிறாங்க. எந்த விஷயமானாலும் பேசுகிறீங்க, கொள்றீங்கன்னா, அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, ஒரு சுரேஷ் நேர்மையானவர்ப்பா, முருகன் நேர்மையானவர்ப்பா, அவர்கிட்ட கொடுங்க, அவர் பார்த்துப்பாருப்பா அப்படின்னு தான். அவருங்க வேலை இல்லாத 10 பேரை கூப்பிட்டு, டேய் குடோன்ரா, சரக்கு ஆர்பார்லேருந்து வருது, போயிட்டு அங்கேருந்து லோடிங் பண்ணி வந்துடுங்க, லோடிங் அன்லோடிங் இறக்கி வச்சிடலாம், ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு காசு வாங்கி கொடுத்துட்றேன் அண்ணன், பார்த்துக்கடா, நைட்டில் கொஞ்ச நேரம் பார்த்துங்கடா அப்படின்னும்போது இவன் வந்து ஆர்பார்லேருந்து ஏற்றுறது, இங்கே கொண்டாந்து இறக்கிறது, இந்த வேலைக்கு ஆள் வச்சுருப்பான் 10 பேர், உள்ளூரில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய சும்மா வேலை இல்லாத இளைஞரில் அவங்க ஏற்றியாக இருக்குவாங்க. அதனால கான்ட்ராக்டுக்காரு என்ன கொடுக்குறா அதை வாங்கி இவங்களெல்லாம் பிரித்து கொடுத்துருவாப்புல. கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களே பார்த்து நம்ம அண்ணன் நம்மளை மாதிரி பண்ணி கொடுத்தா சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரூபா 2 ரூபா போட்டு கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன் 80ல் 20 பேர் கொடுத்தாங்கன்னா அண்ணனுக்கு 20 ரூபா ஆகிப்போச்சு. 20 ரூபா பெரிய பணம். சரி, அவரும் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. ஒரு மரியாதை, நேர்மை, லோக்கல் அவர் சொன்னாங்க ஒரு வார்த்தையை கட்டுப்படுவாங்க. இப்படி தான் இந்த குடோன் சிஸ்டமே ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து இவ்வளோ வருமானம் வருது போகுது, இதில் நிறைய பொருள்கள் இருக்குது, இது ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருட்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து உள்ளே திருட ஆரம்பித்தாங்க. திருட ஆரம்பித்ததும் இது இயல்பாக என்ன ஆகிடுதுன்னா, இன்னும் பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தாதாக்கள், எப்பா நீங்கள் இருந்தால் கையை பண்ணுங்கப்பா, நான் இருந்தால் எடுக்க மாட்டானுங்க, நான் பார்த்துக்கிறேன் 2 நாளைக்கு, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மனிதர்கள் மேற்பார்வையில் இருந்த உடனே ரவுடிகளுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரவுடி வந்து என்ன பண்ணுவார், குடனுக்கு பாதுகாப்பும் கொடுப்பாரு, உள்ளே இருக்கக்கூடிய பொருளையும் தேவைப்படுற பொருள் ஒரு பார்சல் பிடிப்பாங்க. டிஷர்ட் இருக்கும், ஒன்றுத்தில் ஷூ இருக்கும், ஒன்றுத்தில் ஷார்ட்ஸ் இருக்கும், இன்னொன்றுத்தில் மெடிக்கல் பொருள் இருக்கும். அவருக்கு என்னென்ன தேவையோ, சில இடத்துல வெறும் ஃபாரின் கூலிங் கிளாஸ் மட்டுமே வரும் பேக்கிங்கில். நீ எப்படி தூக்கி போட்டாலும் அது உடையாது கரெக்டாக, அந்தளவுக்கு பேக் பண்ணிப்பாங்க. இவன் பிரித்து பார்ப்பான், ஒன்றுத்தில் கிளாஸ் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் 2 கிளாஸ் எடுத்து வச்சுப்பான், மூடி வச்சுருவான். அவன் ஏற்றி கம்பெனி அனுப்புகிறான் இல்லையா, திறந்து பார்த்தது எடுத்ததெல்லாம் யாருக்கு தெரியும்? நீ நார்த் மெட்ராஸில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாரின் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருப்பானுங்க, ஃபாரின் ஷூ போட்டுட்டு இருப்பானுங்க, ஃபேண்ட்டெல்லாம் ரொம்ப வெரைட்டியாக இருக்கும், அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பானுங்க. இது எல்லாமே இந்த ஆர்பார் ரயில்வேல இருக்கக்கூடிய பொருள்களை வந்து பாதுகாத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு குடோனில் அதுலேருந்து நைட்டில் களவாண்டது தான். சிங்கப்பூரில் வந்து சிடி பிளேயர் வரும், இப்போலாம் அது இல்லை இல்லையா, டெக்குன்னு சொல்லி எடுத்துருவோம், வீட்டில் போட்டு படம் பாரு, அதெல்லாம் கப்பலில் வரும். அதை கொண்டு வந்துட்டு 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு விற்பாங்க. நான் பர்மா கடையில் வந்து அது 20,000 மதிப்பு, இவங்க வாங்கிட்டு வந்து 4000 5000 லோக்கலில் நல்லா விற்பாங்க. அதில் நல்லா சம்பாதிச்சாங்க ஒரு குரூப்பு. அது மட்டும் சுங்கத்துறைக்கு தெரியாமல் கடலோர காவல்படை கண்ணில் மண்ணை தூவிட்டு சில நேரங்களில் அவங்களே கையில் போட்டுக்கிட்டு கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து நார்த் மெட்ராஸில் முதல் நடந்த சின்ன அளவிலான ஸ்மக்லிங். சிங்கப்பூர் அந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்து டிவி டெக்கு, சிடி பிளேயரு, இந்த மாதிரி விஷயங்கள். அது அப்படியே வந்து ஒரு சிலர் வந்து அந்த போதை பொருள்கள் கடத்துகிற விஷயமா மாற்றுறாங்க. போதை பொருளோட இப்போ இருக்கக்கூடிய மெத்தமெட்டைன்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய காஸ்ட்லிலாம் ஹெராயின்லாம் கிடையாது. காஸ்ட்லி கஞ்சா, தரம் மிகுந்த கஞ்சா அது வரும். அப்போவே போதை சாக்லேட்லாம் நடைமுறையில் இருந்தது, எல்லாமே வரும். இது மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்பப்போ போலீஸ் வரும்போது மாட்டிப்பாங்க, கையை காலை உடச்சி குண்டாஸ் போகிறது கொள்றது நடக்கும். மறுபடியும் ஒரு குரூப்பு வரும், மறுபடியும் போனால் இப்படியே தான் போயிட்டு இருந்தது.